இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேதவாக்கு உபாகமம் 6:19. நீ நன்றாயிருப்பதற்கு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாயிருக்கிறது செய்வாயாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது, செம்மையாக வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அவருடைய கட்டளையை கை கொள்ள வேண்டும் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது, ஆண்டவருக்கு செம்மையான காரியங்களை, பிரியமான காரியங்களை செய்யும்போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறைவுகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் சமத்தில் அறிக்கை செய்வோம். நம் தேவையை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை நாம் முடிப்போம். Have a blessed day. God bless you. Give your heart to God, your hand to man. Thanks for watching.